சிவாய நம. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கோவில்ல ஒருவரின் உடலானது தகனம் செய்யப்பட்டு அந்த இடம் இன்றைக்கும் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. ராமாயணத்துல ராவணன் சீதையை கவர்ந்துகிட்டு போவாரு. அந்த சமயத்துல ஜடாயு ராவணன் கிட்ட சண்டையிடுவாரு. ஜடாயுவின் சிறக வெட்டிட்டு ராவணன் சீதையை கவர்ந்துகிட்டு போயிடுவாரு. சிறகை இழந்த ஜடாயு அங்கேயே இறந்து கிடப்பாரு. ராமர் வந்து ஜடாயுவை பார்த்துட்டு அவருடைய இறுதி சடங்கை செய்வாரு. அப்படி ராமர் ஜடாயுவின் உடலை தகனம் செஞ்ச இடம்தான் இந்த ஜடாயு குண்டம். இந்த இடத்துல இன்றைக்கும் ஜடாயுவின் சாம்பல் சேர்ந்த விபூதியானது கலந்து பக்தர்களுக்கு வழிபாட்டுக்கு வழங்கப்படுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய விபூதியை பயன்படுத்துவதனால நோய்கள் தீர்றதா பக்தர்கள் சொல்றாங்க. இந்த ஆலயத்துல மட்டும்தான் ஜடாயு உற்சவ மூர்த்தியாகவும் காட்சி தராரு. அப்படிப்பட்ட சிறப்பான ஆலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் திருக்கோயில்.